சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது? அமைப்பு உருவானது. திப்புவின் ஆங்கிலேயருக்கு எதிரான முந்தைய வெற்றிகளும் அவனது படைபலமும் போர் உத்திகளும் தங்களுக்கு உதவும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தார்கள். திப்புவின் படை உதவியை பெறுவது மட்டுமே அவர்களது நோக்கமாக இருந்தது. இக்காரணம் கொண்டும் அந்த கூட்டணிக்கு திப்புவை தலைவனாக்குவதோ கொள்கை முடிவுகளை எடுக்கும் முக்கிய பொறுப்பில் அமர்த்துவதோ தவறானதாகவே முடியும் என்று உறுதியாக கூறினார்கள். கட்டபொம்மனை சிறைப்பிடிக்க ஆங்கிலேயர்கள் பல்வேறு முயற்சிகளை செய்தார்கள். அது பற்றி கூட்டமைப்பில் உள்ளவர்கள் விவாதித்தார்கள். கட்டபொம்மன் அப்போது இவர்களைப் போல் திருநெல்வேலி கூட்டமைப்பை ஏற்படுத்தி இருந்தான். எனவே பிரிட்டிஷார் தாக்கும் பட்சத்தில் கட்டபொம்மனுக்கு தேவையான உதவிகளை அனுப்புவது, திப்புவுக்கு தூதனுப்பி படை உதவி கோருவது என்று முடிவு செய்தார்கள். திப்புவிடம் லக்ஷ்மி நாயக்கன் தூது சென்றான். அதை ஏற்ற திப்பு தன் படை தளபதிகளில் ஒருவனான கானே ஜஹானை அனுப்பி வைத்தான். அவன் மைசூரின் தென்பகுதி எல்லையில் படையினருடன் தயாராக இருக்க உத்தரவிடப்பட்டது. தகுந்த நேரத்தில் தான் தாக்குதலின் போது உதவிக்கு வருவதாக கோபால நாயக்கனுக்கு அவன் கடிதம் அனுப்பினான். பிரிட்டிஷ் படையில் ஊடுருவி அவர்கள் முகாமில் இருந்து துப்பாக்கிகள், குதிரைகளை கைப்பற்றி வர வேண்டும் என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டான். ஆனால் இவர்களின் திட்டங்களை அறிந்து கொண்டான் கலெக்டர் ஹார்டிஸ். மாம்பாறை, எர்ரக்கோட்டை உள்ளிட்ட சில பகுதிகளை தாக்கி தங்கள் வசம் கொண்டு வர வேண்டும் என்பதே அவர்கள் திட்டம் என அவனும் 1799 மார்ச் 18 ஃபோர்ட் ஆஃப் ரெவென்யூவுக்கு ஒரு கடிதம் அனுப்பினான். அந்த நேரத்தில்தான் திப்புவுக்கு எதிராக 4ஆம் மைசூர் போரை ஆங்கிலேயர்கள் நடத்தினார்கள். அந்த போரில் தங்களுக்கு வரி செலுத்தும் பாளையக்காரர்களை உதவுமாறு கம்பெனி என கூறினார்கள். ஆனால் அதுதான் சரியான நேரம் என்று நினைத்த கோபால நாயக்கன் கம்பெனி படைகளுக்கு உதவாமல் அவர்களுக்கு எதிராக பலமுனை தாக்குதலில் ஈடுபட்டார். தாராபுரத்திலும் எர்ரக்கோட்டையிலும் கோபால நாயக்கனின் படைகள் தாக்குதல் நடத்தின. அப்போது மைசூர் போரில் திப்பு கொல்லப்பட்ட செய்தி கோபால நாயக்கனை வந்தடைந்தது. கட்டபொம்மன் வேட்டையாடப்படும் செய்தியும் பின்தொடர்ந்து தொடங்கவில்லை. இத்தகைய சூழலில் பிரிட்டிஷாருடன் பெரும் போரை நடத்துவது பிரச்சனைக்குரியதே என்று நினைத்த கோபால நாயக்கன் தன் தாக்குதலை நிறுத்திக் கொண்டான்.